குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? கடும் புயல் மழைக்கு அப்புறம் ஹோப் எல்லாமே சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் திருவண்ணாமலை அப்புறம் இந்த செங்கல்பட்டு தாண்டி தான் ரொம்ப பாதிப்பு இருக்குது. சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பாதிப்பு இருந்த மாதிரி தெரியல. இனியும் 2-3 நல்ல விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த பதிவு. நம்மளுடைய வாலண்டியர் சுந்தர், அவருடைய மகன் டோனியோடைய கேன்சருக்காக அவங்கள்ட்ட நாங்கள் டொனேஷன்ஸ் ரிக்வெஸ்ட் கேட்டிருந்தோம். ஒரு 3.25 லட்ச ரூபா தேவைப்பட்டது, கேட்டோம். நீங்கள் எல்லாம் மனமுகந்து உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி எல்லாம் கொடுத்தீங்க. நல்ல விஷயம் என்னென்னா, அவருக்கு கீமோதெரப்பி நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு. 4 கீமோ முடிஞ்சிருச்சு. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸ்கூலுக்கு அனுப்பலான் இருக்காங்க. பட் அப்பப்போ ஜுரங்கள் வரும், பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல எதிர்ப்பு சக்தி இருக்குது. நல்லா ஃபைட் பண்ணிகிட்ருக்காரு. நல்ல முன்னேற்றம் இருக்குது. ரொம்ப நன்றி. உங்களுடைய கரெக்டான அந்த உதவி தான் அந்த பையனுடைய வாழ்க்கை தரத்தை நல்லா உயர்த்தியிருக்கு. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம், அவங்க அம்மாவுக்கு. ஸோ அந்த இதை உங்கள் உங்கள்கிட்ட நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். 2வது இப்போ நம்மளுடைய தாத்தா பாட்டி ஹோம் எல்லோரும் தெரிஞ்சது, கல்பாக்கம் தாண்டி நம்மளுடைய தாத்தா பாட்டி இருக்காங்க. இந்த புயல் மழையில் பார்த்திங்கன்னா அந்த ஏரியா தான் இந்த கல்பாக்கம் தாண்டி தான் அதிக பாதிப்பு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா கடந்த 5 நாள் அங்கே கரண்ட்டு கிடையாது. இன்னும் 2 நாள் ஆகும் கரண்ட்னாங்க. ஸோ அதனால் அவங்களுடைய டாய்லெட் ஃபெசிலிட்டி, ஏன்னா அவங்களுக்கு டைப்பர் மாற்றுறது, டேங்க்கில் தண்ணி ஏற்றுறது, லைட் இல்லாமல் ரொம்ப கடும் சிரமத்தில் இருக்காங்க. திருமதி மீனாவும் திரு மோசஸ் 2 பேர் கணவன் மனைவி தான் அவங்கள பார்த்துக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும். அந்த அட்டண்டன்ஸ் பெரும் சிரமத்தில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜென்ரேட்டர் வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த ஜென்ரேட்டருக்கு டீசல் போட்டு அதுக்கு உண்டான வாடகை கொடுத்து இந்த டீசல் செலவெல்லாம் போட்டு இப்போ இந்த இன்றைக்கி இருக்க சிச்சுவேஷனை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ உங்கள்கிட்ட நாங்கள் இப்போ ரிக்வெஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த தாத்தா பாட்டிகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மெடிக்கல் எக்யூப்டு பெட், அதாவது அவங்க படுத்துருக்கவங்களை நிமிர வைக்கிறது மாதிரி, இந்த ரொட்டேட் பண்ணி நிமித்துற மாதிரி ஒரு பேசிக் ஒரு ஒரு மாடர்னைஸ்டு பெட்டு ஒன்று தேவைப்படுது. அது புது பெட்டாக வாங்கி கொடுத்தாலும் சந்தோஷம். இல்லை வீட்டில் நாங்கள் எங்களுடைய அப்பா அம்மாவுக்கு யூஸ் பண்ணோம், இல்லை எங்கள் வீட்டில் யாரோ பெரியவங்களுக்கு யூஸ் பண்ணோம், இப்போ அந்த பெட்டு சும்மா தான் இருக்குது, அதை நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாலும் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அவங்களுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் தேவைப்படுது. அப்புறம் அங்கே நம்ம சமைச்சு கொடுக்குறது எல்லாருக்கும் தெரிஞ்சது, காலையில் காஃபி டீலேருந்து ஆரம்பித்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர், ஈவினிங் டீ காஃபி பண்ணித்தரோம். அங்கே இட்லி ஊற்றுறதுக்கு உண்டான அந்த கொப்பரை 100 இட்லி அட் ஸ்டெச் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய இது வச்சுருந்தாங்க. அது பழுது அடைஞ்சிருச்சு. ஸோ அது ஒரு புது தேவைப்படுது. ஸோ இந்த 3 தாத்தா பாட்டி ஹோமுக்கு தேவைப்படுது. ஒன்று பெட்டு, ஒன்று ஆக்சிஜன் சிலிண்டர், இன்னொன்று நம்ம இந்த இட்லி குக்கர். இது 3மே ஒரு சின்ன போஸ்டர் ஒன்று ரெடி பண்ணுறோம். அதை இந்த காணொலி முடிஞ்சோன்னா இந்த காணொலியோடையே சேர்த்து அந்த போஸ்டர் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம். உங்களால் முடிஞ்சதுன்னா பொருளை வாங்கி கொடுத்தாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிவிட்டு சும்மா இருக்குது, நல்லா இருக்குது, திருப்பி யூஸ் பண்ணலான்ற பொருளை எங்களுக்கு கொடுத்தாலும் சரி, இல்லை பண உதவியாக கொடுத்து எங்களை வாங்கி தர சொன்னாலும் சரி, நாங்கள் வாங்கித்தரோம். ஒன்று. 2வது இப்போ கந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்னுடைய அட்வொகேட் மிஸ்டர் முத்துக்குமரவேல்னு சொல்லி திருவள்ளூரில் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அவர் மூலம் எங்களுக்கு இவரோட தகவல் தெரிஞ்சது. அவரோட ஃப்ரெண்டு டாக்டர் அவருக்கு ரெஃபர் பண்ணி எங்களுக்கு சொன்னாங்க. இவர் என்னென்னு கேட்டிங்கன்னா, 40-42 வயசு இருக்கக்கூடிய ஒரு நபர், தச்சு வேலை, கார்பெண்டர் ஒர்க்கு ஹெல்ப்பராக இருக்கவர். மாதம் டெய்லி 1000 ரூபா 1500 ரூபா கூலியில் இருக்கக்கூடிய இந்த நபர் வயிறு உபாதை காரணமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளூரில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்கப் போயிருக்காரு. அந்த செக்கப் பண்ணும்போது அவருக்கு வயிற்றில் ஒரு கட்டி இருக்கிறதாகவும், அது கேன்சர் கட்டியாக இருக்கலாம், கொஞ்சம் ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் திருவள்ளூர் ஜிஹெச்க்கு போயிருக்காங்க. அங்கே அவருக்கு ப்ரொசீஜர்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொசீஜர் கொடுக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கத்திட்டர்னு ஒரு ஒயர் உள்ளார சொருவாங்களாம். அது சொருவிட்டு திருப்பி எடுக்கும்போது அந்த கத்திட்டருடைய ஒயர் குவாலிட்டி நல்லாதனால பாதியில் பிஞ்சிட்டு ஒரு 8 சென்டிமீட்டர் உள்ளார மாட்டிக்கிட்டதாகவும், அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை எடுக்கும்போது அதை எடுக்க முடியாமல் அங்கேருந்து அவரை ஜிஹெச்சுக்கு, சென்னையில் இருக்க ஜிஹெச் காமிச்சு அங்கே அவங்க கஷ்டப்பட்டதை எடுத்திருக்காங்க. இந்த முயற்சியில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, டியூப் எடுத்துட்டாங்க. பட் அவருடைய முதுகு தட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான நரம்பு கட் ஆகிடுச்சு, கொலாப்ஸ் ஆகிடுச்சு, கன்ஜெஷன் ஆகிடுச்சு. டெக்னிக்கலாக எனக்கு சொல்ல தெரியல. பட் என்னன்னா, நல்லா இருந்த கந்தன் அதுக்கப்புறம் இந்த இடுப்பு கீழே அவர் உணர்வுகளை இழந்துட்டார்.
அவருடைய காலை கடன்கள் எதுவுமே அவருக்கு தெரியாது. எதுவுமே அவரால் பண்ண முடியாது, எந்திரிச்சு நடக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாத ஒரு ரொம்ப மோசமான நிலைமையில தள்ளப்பட்டார். அதுக்கப்புறம் ஒரு 7 மாதம் அங்கேருந்து அவர் வந்து கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் வந்து இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல், கேகே நகர், இங்கெல்லாம் ஃபிசியோதெரப்பி பண்ணி கடைசியாக வந்து வீல் சேரில் வந்து வீட்டில் வந்து இப்போ முடங்கி இருக்கார். ரொம்ப வருத்தமாக இருக்குது. இவரை போய் பார்த்து ஒரு 1.5-2 மணி நேரம் நாங்கள் செலவு பண்ணி புரிஞ்சுக்கிட்டது. இதுக்கு அவங்க வந்து எல்லா போராட்டங்களும் பண்ணியிருக்காங்க. பேப்பரில் வந்திருக்கு, மீடியாவில் வந்திருக்கு, யூடியூப்பில் வந்திருக்கு. பட் பலன் ஒன்றும் இல்லை. இதுக்கு அவங்களுக்கு கிடச்சது வந்து அந்த கவர்மெண்ட் டாக்டரை பணி நீக்கம் கூட பண்ணலை, பணி மாற்றம் பண்ணியிருக்காங்க. சென்னையிலேருந்து அவங்கள வந்து குன்னூரில் இருக்கக்கூடிய ஜிஹெச்சுக்கு மாற்றிருக்காங்க, அவ்வளோதான். பட் இதில் என்னுடைய அட்வொகேட் முத்துக்குமரவேல் அவருக்கு கேஸ் எடுத்து ரன் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு உண்டான ஆயத்த வேலைகள் இருக்குது. நாங்கள் இவருக்கு கந்தன் வந்து டிரைவிங்லாம் தெரியும். ஸோ அவருக்கு வந்து 3 வீலர் டிவிஎஸில் கிடைக்கிறதுக்கு உண்டான உபகாரங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுக்கு கவர்மெண்ட்டில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஒரு 1000 ரூபா 2000 ரூபா கிடைக்கும், அது பண்ணுறோம். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த கந்தனோட குடும்ப சூழ்நிலை இதை விட மோசம். அவருடைய மூத்த மகன் ஒரு 12 வயசு இருக்கும். அந்த பையனுக்கு வந்து மூளை வளர்ச்சி கிடையாது. சின்ன பையன் ஒரு 6 வயசு இருக்கும். அந்த பையன் வந்து ஹைப்பர் ஆக்டிவ். ஸோ படிப்புகள்லாம் சரியாக வராது. கந்தனுடைய அப்பா ஆல்ரெடி ஹெவி சுகர் பேஷண்ட், காலை ஆம்பியூட் பண்ணி யாரோட சப்போர்ட்டில் தான் இருக்காரு. ஸோ இந்த குடும்பத்தை எல்லாத்தையும் பார்த்துக்கிறது ஒரே ஒரு கந்தனோட ஒய்ஃப் சாவித்ரி. சின்ன வயசு, பாவம். அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இவருக்கு டைப்பர் மாற்றுறது, மாமனாரை பார்த்துக்கிறது, பெரிய பையனை பார்த்துக்கிறது, சின்ன பையனை பார்த்துக்கிறது ரொம்ப கொடுமையான ஒரு கஷ்ட நிலைமையில் இருக்காங்க. இவங்களுக்கு சில தேவைகள் இருக்குது. இவர் எந்திரிச்சு நடக்கிறதுக்கு க்ரச்சஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட்லேயும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த க்ரச்சஸ் வச்சு நடக்கிறதுக்கு அவருக்கு நடக்கக்கூடிய இடம் கூட கிடையாது. ஒரு 2 அடி 3 அடி தான் வீடு. வந்து ஒரு சின்ன ஒன்று கொடுத்தனும், ஒரே ஒரு ரூமு, அது பக்கத்தில் வந்து கிச்சன், இதில் தான் இருக்காங்க. இதில் தான் 4 பேர் இருக்காங்க. அவங்க அப்பாவும் சேர்ந்து அதில் தான் இருக்கிறாரு. ஸோ அவருக்கு ஒரு சின்ன காரிடாருக்கு கட்டுறதுக்கு அவங்கள்ட்ட சொந்த இடம் இருக்குது. அதுதான் அவங்களுக்கு வந்து ஆண்டவம் பண்ண ஒரு பெரிய இது. வந்து சொந்த இடம் வாடகை கட்ட வேண்டாம், ஒரு சின்ன காரிடார் கட்டணும், அப்புறம் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் கட்டணும் அவருடைய. ஏன்னா இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து டைப்பர் மாற்றி அவர்களுக்கு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. சொச்ச காலத்தை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு இந்த உதவிகள் இருக்குது. அதுக்கும் ஒரு போஸ்டர் ஒன்று ரெடி பண்ணிருக்கோம். உங்களால் ஆன உதவியை, பொருள் உதவியாக கொடுத்தாலும் சரி, அந்த சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து பண்ணி கொடுத்தாலும் சரி, இல்லை வெஸ்டர்ன் டாய்லெட்டாக வாங்கி கொடுத்தாலும் சரி, உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள். அந்த போஸ்டர்ஸ் உங்களுக்கு தருது. மிக்க நன்றி. நான் சுரேஷ் கண்ணன், ஆதிரஷா அறக்கட்டளையின் நிறுவனர். நன்றி, வணக்கம்.